வெல்கம் டு திவ்யநிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொங்கல் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு இங்கே ஒரு கப்பில் 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். மிச்சம் பாதிக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். மொத்தமாக 2 கப் ஆச்சு. நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு 1 கப்புக்கு 3 கப்புங்கிற மாதிரி தண்ணி ஊற்றணும். 2 கப்புக்கு 6 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த ரெசிபியோட அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி வெயிட் வச்சுக்கலாம். 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. 2 ஸ்பூன் நெய் விட்டு மூடி வச்சுருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 1 இன்ச் பொடியாக நறுக்குன்னு இஞ்சி போட்டிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 10 முந்திரி, ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் பொங்கலில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இங்கே 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா 2 தடவை கழுவிட்டு 5 பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா பருப்பு வெந்ததும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ சாம்பாரை தாளித்து விட்டுக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுருந்த பருப்பை இதோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து செக் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் பொங்கல் எடுத்து வச்சுட்டு சாம்பார் ஊற்றிட்டு ஒரு வடையோடு வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது 1/2 அன் ஹவரில் குயிக்காக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்டரில் இருக்க லோகோ டச் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.